அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார். அது அவங்க அது பர்சனல் விஷயம் வேறு. நிறைய எதிர்ப்புகள் இருக்கதாங்க சார் செய்யும். அதெல்லாம் தாண்டி வரணும் சார் மேலே. சும்மா அவதூறுகள் நிறைய பரப்புகிறாங்க. என்ன பரப்புனாலும் நாங்கள் அவர் கட்சி இது அவருக்காக தான் நிற்போம், உயிரே கொடுப்போம், அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் அவருக்கு தான் நாங்கள். தளபதி அவரும் நல்லவர், அதே மாதிரி அவர் தொண்டர்களை நல்ல வழியில் கொண்டு வரார். நாளைக்கு அவங்க தொண்டர்கள் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்பார். மற்ற கட்சியில் தொண்டர்கள் தப்பு பண்ணால் ஆதரவு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்களே விஜயான தொண்டராக இருக்கும், நாங்கள் தப்பு பண்ணால் எங்களை கேள்வி கேட்பார். அந்த நிலைமையில் இருப்பார் தளபதி. ஒரு எம்எல்ஏ அவர் நம்பி நிற்கிறாங்கன்னா அங்கே ஏதாச்சும் ஊழல் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கேள்வி கேட்பார், ஊழல் பண்ணக்கூடாதுன்னு. விமர்சனம் நிறையா அவருக்கு மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டே வர்றாங்கன்னா தொடர்ந்து வர்றாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது ஒன்று ஒன்றையும் சமாளித்து தான் வர்றாப்புல. எதுலேயுமே கொஞ்சம் சோர்ந்து போகாமல் அருமையாக வர்றாப்புல, நடத்திக்கிட்டு வர்றாப்புல. கட்சி விஷயத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கூட ட்ராப் இல்லை. ஆனால் அருமையாக ஒரு இதாக நிகழ்வும் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி இந்த பர்சனல் விஷயமா இப்போ ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது பர்சனல் பிரச்சனை, அதை பற்றி பேசிக்க வேணாம். அதனால கட்சியோட எந்த விதமான செயல்பாடும் பாதிக்கலை. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இப்போ தஞ்சாவூர், அடுத்தது கூட திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. கட்சியோட செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. விஜய் அவர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா பார்க்காம இருப்பீங்களா? நாங்கள் இங்கே உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை உள்ளே விட சொல்லுங்கள். நாங்கள் உள்ளார உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். உங்களை பார்க்கணும், ஒரு மனு கொடுக்கணும், உங்கள்கிட்ட கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணணும். உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி காமராஜர் எப்படி இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக அவரை பார்க்கலாம். விஜய் நல்லது செய்ய மட்டும் தான் வராரு, சரிங்களா? இப்போ கடந்த வருடங்களாக நடந்த ஆட்சிகள்லாம் தோக்கடிச்சிட்டு இவர் மேலே ஏறி காமராஜருக்கு ஈக்குவலாக நிற்பார். கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் இந்த படத்தில் சொல்கிற டைலாக் தான், தானாக சேர்ந்த கூட்டம் தான் இதெல்லாம், சரிங்களா? காசுக்காக அந்த கூட்டம் கிடையாது. எதுவுமே ஒவ்வொருத்தங்களும் அவங்க சொந்த செலவு பண்ணி, சொந்த காசை செலவு பண்ணி அவர் மேலே வச்ச மரியாதைக்கும் பாசத்துக்கும் நிற்கிறாங்க இந்த இடத்துல. அதெல்லாம் யார் சொல்கிறா? இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தவங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க நல்ல கூட்டமாக மாற்றிருக்கலாம்ல. இத்தனை நாளாக தற்கொலையாகவே வச்சுருந்தது யார்? அவங்க தான், இவங்க இல்லை. நமது சின்னம் விசில். நமது சின்னம் விசில். சொல்லு, நமது சின்னம் என்ன? நமது சின்னம் விசில். சின்னம் ஒரு ஊதுறது விசில். விசில் போடு. விசில் போடு. ஓடு. எல்லாரும் பாத்துறோம். பாக்கட்டும் போடு. ஒரு விசில் போடு. போடுடி. சீ போடு. விசில் போடு. அவ்வளோதான் விசில் சின்னம். கும்பகோணத்துலேருந்து வரோம் சார். அவர் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். விஜய் சார் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஜெயிப்பார், நம்பிக்கை இருக்குது. அவருடைய கொள்கைகள் நல்லா இருக்குது. பத்தாவதுக்கு மெடிக்கல் கரெக்டாக இருக்கணுன்றாரு. படிப்பு வசதி எல்லாம் நாங்களும் மாணவரிலிருந்து பள்ளி பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வருவோம். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப அடிக்கடிக்கு இதெல்லாம் பண்ணி மதுவை ஒழிக்கணும்னு இருக்காரு. அதனால் முக்கியமானது எல்லாமே விஜய். தஞ்சாவூரில் மெடிக்கல் தான் சார் சரியில்லை. முக்கியமாக மெடிக்கல் அண்ட் அப்புறம் படிப்புக்கு எல்லாமே காசு 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 அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக எல்லாருக்கும் சமமாக படிப்பு கிடைக்கணும். அதுதான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை சார். அது பர்சனல் விஷயம் வேறு. நிறைய எதிர்ப்புகள் இருக்கதாங்க சார் செய்யும். அதெல்லாம் தாண்டி வரணும் சார் மேலே. சும்மா அவதூறுகள் நிறைய பரப்புகிறாங்க. என்ன பரப்புனாலும் நாங்கள் அவர் கட்சி இது அவருக்காக தான் நிற்போம், உயிரே கொடுப்போம், அவ்வளோதான். யார் என்ன சொன்னாலும் அவருக்கு தான் நாங்கள். தஞ்சாவூரில் ஃபுல்லாக இருக்குது சார். கூட்டத்தை பாருங்க. எங்களுக்கு QR கோடு வரல, இந்த கார்டு வரலன்னு எனக்கு ஃபோனு நைட்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது சார். எங்களுக்கு பாஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எங்களுக்கே கிடைக்கல. 4900 தான் பர்டிகுலராக தான் கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே எல்லாம் இப்போ அப்செட்டில் உட்காந்துருக்காங்க மக்கள்லாம். நீங்கள் QR கோடு இல்லாமல் அமைச்சிங்கன்னா இங்கே கூட்டத்தை கரூர் கூட்டம் மாதிரி ஆகி போயிடும். அதுக்காக இந்த மாதிரி QR கோடு கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பாக அமைக்கணும், அமைப்பார். நமது சின்னம் விசில். நமது சின்னம் விசில். சொல்லு, நமது சின்னம் என்ன? நமது சின்னம் விசில். ஒரு ஊதுறது விசில். போடு. விசில் போடு. ஓடு. எல்லாரும் பாத்துறோம். பாக்கட்டும் போடு. ஒரு விசில் போடு. போடுடி. சீ போடு. விசில் போடு. அவ்வளோதான் விசில் சின்னம். நல்லா இருக்குண்ணா. அருமையாக அமைஞ்சிருக்கு. செட்டெல்லாம் அருமையாக போட்டிருக்காங்க. திருவியார் தொகுதி, திருவியார் வடக்கு ஒன்றியம். நான் இணைச் செயலாளராக இருக்கேன். நல்லது பண்ணுவாருங்கிற ஒரே காரணம் தான். மாற்று கட்சியும் வேறு கிடையாது. ஆதி காலத்துலேருந்து 70 வருஷமாக இந்த 2 கட்சி தான். இதை தாண்டி மாற்று கட்சினா அது நம்ம தளபதி விஜயால் மட்டும்தான் முடியும். தனித்து நிற்கிறது வேறு யாராலையும் தனித்து தமிழகத்தில் ஆட்சி பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை. மக்களுக்கு அதிகமாக நல்லது பண்ணுவாருங்க. இப்போ போன மாநாட்டில் கூட வேலூரில் சொல்லியிருந்தாப்புல, குறிப்பிட்ட திட்டம் சொல்லியிருக்காப்புல.
இப்போ தஞ்சாவூரில் அதை தொடர்ந்து இன்னும் நிறையா திட்டங்களை அறிவிப்பாப்புல அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதுக்காக வந்திருக்கோம். இல்லை, தஞ்சாவூர்னாலே டெல்டா மாவட்டம், இது தமிழ்நாடு அறிஞ்ச உண்மை. அதனால் விவசாயத்தை பற்றி பேசுவாருன்னு எங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு என்ன செய்வார் என்ன ஏதுங்கிறத பேசுவார். அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இல்லை, அருமையாக இருக்குங்க. தஞ்சாவூர் சரி, திருவையாறு தொகுதியும் சரி, அருமையான ஆதரவு இருக்குது. ரீசெண்டாக பிரச்சாரத்துக்கெல்லாம் வந்து போகிற விசில் சின்ன பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ஊராட்சிக்குமே போயிட்டுருக்கோம். கிழக்கிழங்கமாக டெய்லியும் சாயந்தரம் போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே நல்ல வரவேற்பு இருக்குங்க. வரவேற்பு நல்லா மிகுந்த வரவேற்பு. கண்டிப்பாக அந்த வாட்டி நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுறது அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னும் விமர்சனம் நிறையா அவருக்கு மேலே விமர்சனம் வச்சுக்கிட்டே வர்றாங்கண்ணா. தொடர்ந்து வர்றாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வர்றாங்க. அது ஒன்றொன்றையும் சமாளித்து தான் வர்றாப்புல. எதுலேயுமே கொஞ்சம் சோர்ந்து போகாமல் அருமையாக வர்றாப்புல, நடத்திக்கிட்டு வர்றாப்புல. கட்சி விஷயத்தை பொறுத்தளவு கொஞ்சம் கூட ட்ராப் இல்லை. ஆனால் அருமையாக ஒரு இதோ நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி இந்த பர்சனல் விஷயமா இப்போ ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அது பர்சனல் பிரச்சனை, அதை பற்றி பேசிக்க வேணாம். அதனால வந்து கட்சியோட எந்த விதமான செயல்பாடும் பாதிக்கலை. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இப்போ தஞ்சாவூர், அடுத்தது கூட திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. கட்சியோட செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாங்க, தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும். தளபதி விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாப்புல. நாங்கள் திருவையாறு பக்கத்தில் முகமது பந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதி வர்றது. தஞ்சாவூர் இதுக்கு முன்னாடி தளபதி நாங்கள் பார்த்ததே இல்லை. தஞ்சாவூர் வர்றது இது ஒரு எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. எங்கள் அண்ணனை பார்க்கணுன்னு ஆசையாக வந்திருக்கோம். நாங்கள் பசங்க நிறைய பேர் வந்திருக்கோம். பாஸ்லாம் இருக்குது. விஜயண்ணா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காண்டி வராங்க. ஒரு ஊராக போய் அந்த ஊர் பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. இப்போ தஞ்சாவூர் வந்தால் தஞ்சாவூர் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஊழலை உழைப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகும். அதான் முக்கியமான விஷயம். முக்கியமான ஊழல் தான். எங்கே போனாலும் ஊழல். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் ஊழல் தான். ஒரு சின்ன ஆதார் கார்டுக்கு போனால் கூட ஊழல் தான். எல்லாரும் கமிஷன் கேட்குறாங்க. அது ஒழிச்சாலே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஓசியாக கொடுக்குறதெல்லாம் தேவையில்லை, ஃப்ரீலாம். நம்மளுக்கு வேலை, இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தா போதும். நாங்களே சம்பாரித்து நாங்கள் வாங்கிக்குவோம். இல்லை, அப்படிலாம் இல்லை. கொள்கை இல்லாமலாம் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கொள்கையோட தான் தளபதி வராரு. மற்ற கட்சி கொள்கை வச்சுருக்காங்களே தவிர செயல்பாடு கிடையாது. மற்ற கட்சியில் இருக்க கொள்கைங்கிற ஒரு பேருக்கு தான், மற்றபடி செயல்பாடு சுத்தமாக கிடையாது. தளபதி வந்து அவரும் நல்லவர். அதே மாதிரி அவர் தொண்டர்களை நல்ல வழியில் கொண்டு வரார். நாளைக்கு அவங்க தொண்டர்கள் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்பார். மற்ற கட்சியில் தொண்டர்கள் தப்பு பண்ணால் ஆதரவு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்களே விஜயண்ண தொண்டராக இருக்கும். நாங்கள் தப்பு பண்ணால் எங்களை கேள்வி கேட்பார். அந்த நிலைமையில் இருப்பார் தளபதி. ஒரு எம்எல்ஏ அவர் நம்பி நிற்கிறாங்கன்னா அங்கே ஏதாச்சும் ஊழல் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கேள்வி கேட்பார். ஊழல் பண்ணக்கூடாதுன்னு. கண்டிப்பாக 100%. தஞ்சாவூரில் ஃபுல்லாக ஆதரவு இருக்கும். இளைஞர்கள் அது 100%. கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு 50%. ஆனால் ஆட்சி அமைக்கிற கன்ஃபார்ம் 2026 கன்ஃபார்ம். 18 வயசுலேருந்து 30 வயசு வரையுமே இளைஞர் சப்போர்ட் எப்போவுமே டிவிகேக்கு தான் இருக்குது. அந்த 30லேருந்து 60 வந்துட்டு இந்த டிஎம்கே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது டிஎம்கே வருமானு தெரியாது. ஆனால் எப்போவுமே எங்களுக்கு தளபதி அண்ணா வருவாப்புல டிவிக்கே. புரியல. அவங்க எப்படினாக்கா இப்போ அண்ணன் வழி எப்படினாக்கா அவங்க கருத்து, அவங்க பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க அண்ணன் வழியில் ஆதரிக்கிறோம். நாங்கள் சம்பாதிக்கணும் வரல. அண்ணன்ட்ட இல்லாத பணமே கிடையாது. அவர் ராஜா மாதிரி வரலாம் நினச்சா. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணும், எனக்காக வந்த ரசிகர்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வராரு. அதனால நாங்கள் ரொம்ப ஆதரவிப்போம். மற்ற கட்சியெல்லாம் ஊழல் பண்ண தான் வராங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட கோடிக்கணக்கில் கமிஷன் அடிக்கிறாங்க. ஒரு ரோடு போகிறதுல எல்லாத்துலேயும். தளபதி அதுக்காண்டி வரல. காசு பார்த்தானா ஒரு படம் நடித்து சம்பாதிச்சுட்டு போயிடுவார். மக்களுக்கு நான் செய்யணும், எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் திருப்பி செய்யணும்னு வராரு. தஞ்சாவூர் மாவட்டங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு வட்டம். எங்களுக்கு இன்னும் பாசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நான் தொண்டில் சேர்ந்துட்டோம். எங்கள் இதெல்லாம் அதில் சேர்த்துட்டோம். ஆனால் எங்களுக்கு பாசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிர்வாகிகள்னாலும் நாங்கள் தொண்டரும் பார்க்கணுமில்ல, அப்புறம் எங்களுக்கும் கொடுக்கணுமில்ல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்கல்ல. அப்போ எப்படி தான் நாங்கள் விஜய் அவர்கள் பேசுகிறத கேட்குறது? ஸோ எல்லாருக்கும் செல்லில் போட்டிருந்தாங்க. இப்போ நிர்வாகிக்கு மட்டும்தான், தொண்டர்லாம் என்ன வெளியிலே நின்று பார்த்துட்டு போகிறதா? இதை கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளோ பேர் வெயில்லையே காலையிலே 7 மணிக்கு 6 மணிக்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். 4000 பேர்னா இன்னும் 4000 பேரே வரல. முன்னாடி வந்தவங்களுக்கு பாசை கொடுக்கணுமா இல்லையா? நிர்வாகி கொடுக்கணுனால தொண்டர்னு நாங்கள் செல்லில் அனுப்பிச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு தெரியுமில்ல. அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு வீடாக வந்து தொண்டர்கள்லாம் வாங்க, இந்த செல்லில் உங்கள் பேர் இருக்குது, வாங்க வந்து உங்கள் இதை வாங்கிங்கன்னு கொடுக்கணுமில்ல. இப்போ வந்து எப்படி நிற்கிறோம்? நாங்கள் வெளியிலே நிற்கிறோம்.
எப்போ நாங்கள் எப்போ போய் பார்க்கறது? பல நன்மைகள் கிடைக்கும். நம்ம நல்ல பிள்ளைய படிப்புக்கு கேட்கணும், ஒரு நல்ல ஆட்சி அமையும், நமக்கு நல்லது பிறக்கும், விடிவெள்ளி பிறக்கும் அப்படின்னு தானே நம்ம வரோம். தொண்டர்கள் திருவையாறு ஒன்றியத்தில் போய் அந்த பையனை பார்த்து நேற்று போய் கேட்டேன், நாங்கள் அங்கே இதுக்கு வரணுங்க, எங்களுக்கு பாசு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் போய் நிர்வாகிகள்கிட்ட போய் கேளுங்கங்கிறாங்க. நிர்வாகிக போய் நான் எங்கே போய் கேட்குறது? அப்போ அவங்க திருவையாறு ஒன்றியம் தஞ்சாவூர் ஒன்றியம் முன்னாடி நின்றுக்கிட்டு, நீங்கள் தஞ்சாவூர் ஒன்றியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒன்றியமாக இருந்தாலும் பாசு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்கணும், மக்களை சந்திக்கணும். மக்கள் சந்திப்பு தானே நிர்வாகி சந்திப்பு. நிர்வாகி ஒன்று தனியாகவா இருக்குது? எல்லாம் ஒன்று தான். விஜய் அவர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா பார்க்காம இருப்பீங்களா? நாங்கள் இங்கே உங்களை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை உள்ளே விட சொல்லுங்கள். நாங்கள் உள்ளார வந்து உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும், உங்களை பார்க்கணும், ஒரு மனு கொடுக்கணும், உங்கள்கிட்ட கையை பிடிச்சி அக்செப்ட் பண்ணணும். உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் நல்லது செய்யறதுக்காக தான் வந்திருக்கீங்க. கும்பகோணம்ண்ணா. விஜய் ஆதரிக்க என்ன காரணம்னா, ஒரே காரணம், மக்களுக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் ஆதரிக்கிறோம். அவர் கண்டிப்பாக நல்லது தாங்க செய்வார். இதுக்கு முன்னாடி காமராஜர் எப்படி இருந்தாரோ அதுக்கு ஈக்குவலாக அவரை பார்க்கலாம். விஜய் வந்து நல்லது செய்ய மட்டும்தான் வராரு, சரிங்களா? இப்போ கடந்த வருடங்களாக நடந்த ஆட்சிகள்லாம் தோக்கடிச்சிட்டு இவர் மேலே ஏறி காமராஜருக்கு ஈக்குவலாக வந்து நிற்பார். கண்டிப்பாக பார்க்கலாம். விஜய் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இதுலேருந்தே தெரியலைங்களா? அவர் ஒரு ஆளாக வந்து எல்லாம் எதுக்குறாங்கன்னா அவர் மேலே உள்ள ஒரு பொறாமனையும் வச்சுக்கலாம். எப்படி இவ்வளோ இளைஞர்கள் லேடிஸ் எல்லாருமே வந்து எப்படி வந்து இவ்வளோ அவர் மேலே ஒரு பாசமாக இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து மக்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அதனால் வந்து பொறாமையில் தான் அவங்களை எதிர்க்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தஞ்சை மாவட்டத்தில் பொதுவாக ஆதரவு அவருக்கு நிறையாவே இருக்குங்க. பார்த்தீங்களே, இந்த நேரத்துலேயே இவ்வளோ கூட்டம். அவர் 10 மணிக்கு ஆரம்பிக்க மீட்டிங் 11 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் கூட்டங்கள் நிறையா வரும், எதிர்பார்க்குறோம், சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த படத்தில் சொல்கிற டைலாக் தான், தானாக சேர்ந்த கூட்டம் தான் இதெல்லாம், சரிங்களா? காசுக்காக வந்து அந்த கூட்டம் கிடையாது எதுவுமே. ஒவ்வொருத்தங்களும் அவங்க சொந்த செலவு பண்ணி, சொந்த காசை செலவு பண்ணி அவர் மேலே வச்ச மரியாதைக்கும் பாசத்துக்கும் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல. பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்கன்னா அரசியல் நோக்கத்தை வச்சு தான் பேசுவார், சரிங்களா? வேறு எதுவும் பேச போகிறதில்ல. அவர் அரசியலில் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்யணும், நம்மளோட பொறுப்பாளர்கள் என்ன செய்யணுங்கிறத தான் வந்து தான் இந்த செயல் கூட்டத்தை கூட்டியிருக்காரு அவர். 2026 100% 248 தொகுதியிலையும் ஆட்சி அமைப்பாருன்னு. சார், நான் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட பொருளாளர். நான் அருமையாக இருக்குது சார். ஒரு மாற்றம். நான் தளபதி ஃபேன் தான். ஒரு மாற்றம் தேவை. இதில் எப்பொழுதுமே 2 கட்சி மட்டும் ஆட்சி பண்ணுறாங்க. தளபதி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சார். சொல்கிறவங்க சொல்லிகிட்டு இருக்கட்டும். இப்போ நாங்கள் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறணும். இப்போ கட்சி நிர்வாகியாக இருக்கேன் நான். அதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஜாப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் பூமி இது. அதனால் இந்த விவசாயம் வந்து காப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஆதரவு இருக்குது சார். இருக்கட்டும், விமர்சனங்கள் வந்து வரதான் செய்யும். அதை நம்ம மீறி வந்து அரியணையில் நாங்கள் ஏற்றுவோம் கண்டிப்பாக. ப்ரோ, நான் பாபநாசத்துலேருந்து வரேன் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் ப்ரோ. என்னால் மாநாட்டுக்கு வர முடியல. இடையில திருச்சி வந்தார், அதெல்லாம் எதுக்குமே வர முடியல. ரொம்ப எதிர்பார்த்தது. நான்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். ஒன்று தான், விஜயை பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்தா போதும். ஓட்டெலாம் போட அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஓட்டு அப்படி எங்கள் ஃபேமிலியில் ஓட்டு எல்லாருக்குமே அவருக்கு தான் ப்ரோ. என்னால் முடிஞ்சாலும் என் ஃபேமிலியில் ரிலேட்டிவில் எல்லாருக்குமே சொல்லுவேன், கன்வே பண்ணுவேன், இதுமாரி ஓட்டு போடுங்க, அது பண்ண நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி செய்வேன். காரணம்னா நல்ல மனுஷன் ப்ரோ. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? காரணம்லாம் இதுக்கு மேலே தேவையில்லை ப்ரோ. நல்ல மனுஷன், பாவம். என்ன அவர் முன்னாடியே சொல்லிட்டார் ப்ரோ எல்லாத்தையுமே. அவர் எப்படி இருந்தாலும் உள்ள ஒருத்தர் நடிகருங்கிற பேரில் உள்ள ஒருத்தர் வந்தால் விமர்சனம் ஏகப்பட்ட எல்லாத்தையும் எதிர்த்துலாம் ப்ரோ அவரே வந்துட்டுருக்காரு. விமர்சனங்கள் வர்றது நல்லவனா இருந்தாலும் விமர்சனம் ஃபஸ்ட்டு வைக்க தான் செய்வாங்க எல்லோரும்.
கண்டிப்பாக ப்ரோ மனசாட்சி கண்டிப்பாக வந்துடுவார் வருவார். திருவையாறுலேருந்து வரேண்ணா. திருவையாறுகளும் பார்க்குறீங்களே களை கட்டுது. தளபதி வராரு எங்கள் சோழ தேசத்துக்கு. தளபதிக்காக நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி நேரத்தை நாங்கள் பின்பற்றலைண்ணா. விஜய் மக்கள் இயக்கம்னு நாங்கள் விஜய் என்றைக்கு சினிமாவுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து விஜய்க்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை சப்போர்ட் பண்ணுறோம். அதெல்லாம் யார் சொல்கிறா? இத்தனை நாள் ஆட்சியில் இருந்தவங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க நல்ல கூட்டமாக மாற்றிருக்கலாம்ல. இத்தனை நாளாக தற்கொலையாகவே வச்சுருந்தது யார்? அவங்க தான், இவங்கள. பயங்கர ஆதரவு இருக்குது. ஆட்சி அமைப்பார். 2026 விஜய் சிஎம் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். வாரம் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமேல் எலெக்ஷன் டேட் நெருங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் அதிகமாக சந்திக்கப்பார். எதுக்கு நான் கூட்டணி? தலைவரோட ஃபோட்டோ போதும், நாங்கள் இருக்கோம். கூட்டணி எதுக்கு? தலைவர் ஒன் மேன் ஆர்மி. கண்டிப்பாக வெற்றி. நான் வந்து திருவையாறு நகரம் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே வாலண்டியராக நான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். தளபதியோட வருகைக்காக எல்லோரும் காத்துட்ருக்காங்க. எல்லோரையும் கரெக்டாக ஐடியெலாம் செக் பண்ணி ப்ராப்பராக ஒரு வழிநடத்தலோட காவல்துறையின் உதவியோட பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பாக நடக்கணுன்றதை வேண்டிக்கிறோம். நாங்கள் வந்து என்னென்னா புதிய ஒரு தொடக்கமாக இருக்கணும். மக்களுக்கு வந்து இது வரைக்கும் நடந்த ஆட்சி இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். விஜய் வந்து நிறைய விஷயங்கள் புதுமையாக நமக்கு தமிழகத்துக்கு வந்து கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கோம். இல்லை, அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எல்லா விவரங்களும் எல்லா தெளிவான யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே படித்தவங்க. எல்லா வாலண்டியர்ஸும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்ல எஜுகேட்டட் பீப்புள்ஸ். நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் எல்லாருமே கொள்கையை பின்பற்றி தலைவரோட வழியில் நடக்கிறாங்க. தஞ்சாவூரில் 100% ஆதரவு இருக்குது. இந்த எலெக்ஷனில் நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். வெற்றி நமது.